இங்க ஒரு பாட்டி அவங்க பேர பசங்கள கூட்டிட்டு ஷாப்பிங் வராங்க. ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது, அந்த குட்டி பொண்ணு அவங்க தாத்தாக்காக ஆசையா ஒரு கேக்க வாங்குறா. ஆனா, அந்த கேக்குக்கான பணம் பாட்டி கிட்ட இல்லாததுனால, அந்த கேக்க மட்டும் விட்டுட்டு மத்த பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. இதனால அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்ப அங்க இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த கேக்க வாங்கிட்டு போய் அந்த குட்டி பொண்ணு கையில குடுக்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி, "இல்லப்பா ரொம்பவே தேங்க்ஸ். ஆனா நாங்க தெரியாதவங்க கிட்டலாம் எதுவும் வாங்க மாட்டோம். அதுவும் இல்லாம ரீசனே இல்லாம நீங்க எதுக்காக எங்களுக்கு வாங்கி குடுக்கணும்?" அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவரோட ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. அதாவது பாட்டி, நான் சின்ன வயசா இருக்கும்பொழுது என்னோட பர்த்டேக்கு எங்க அம்மா கூட இந்த கடைக்கு வந்தேன். ஆனா எங்க அம்மா கிட்ட காசு இல்லாததுனால எனக்கு பிடிச்ச கேக்க அவங்களால வாங்கி கொடுக்க முடியல. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த கேக்க எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் யாரு, எந்த ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அவர் எனக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்தாரு. நீ பெரியவனாகி வளர்ந்து உன்ன மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். அவருக்கு நன்றி சொல்ற விதமா தான் இந்த கேக்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாட்டியும் வேற வழி இல்லாம வாங்கிக்கிறாங்க. சரிப்பா, உன் நம்பரை கொடு, நான் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரும் சீட்ல ஏதோ எழுதி கொடுக்குறாரு. இப்ப நேரா வீட்டுக்கு வராங்க. அவங்க தாத்தா உட்காந்துருக்காரு. என் ஒருத்தனுக்காக எதுக்குமா இவ்வளவு காசு செலவு பண்ணி பர்த்டேவை செலிப்ரேட் பண்றீங்க? எனக்கு இந்த வயசுல எதுக்கு பர்த்டே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லங்க, இந்த கேக்க நான் வாங்கல, முகம் தெரியாத ஒரு தம்பி தான் வாங்கி கொடுத்தாரு. பார்க்கவே ரொம்ப நல்லவரா இருந்தாரு, கைண்ட் ஹார்ட்டடா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு, இங்க பாருங்க தாத்தா, இததான் அந்த அண்ணன் இந்த சீட்ல எழுதி கொடுத்தாரு அப்படின்னு கொடுக்குறா. அந்த சீட்டை பிரிச்சு பார்த்ததுமே இந்த தாத்தா ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. அன்னைக்கு கடையில கேக் வாங்க முடியாம ஒரு சின்ன பையன் நின்று இருந்திருப்பான்ல, அந்த பையனுக்கு அந்த கேக்க வாங்கி கொடுத்தது வேற யாருமே இல்லை, இந்த தாத்தா தான். சோ நீங்க முகம் தெரியாத ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிக்கான பலன் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.